பார்க்க போறோம்னா டேட்டா வேர்ஹவுஸோட காம்போனன்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். டேட்டா வேர்ஹவுஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னாலே user may access to convert data into data warehouse using business intelligence. டேட்டாவை டேட்டா வேர்ஹவுஸ்க்கு கன்வெர்ட் பண்றது எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் மூலமா லைக் டூல்ஸா இருக்கலாம், எஸ்கியூஎல் கிளைண்ட்ஸா இருக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட்ஸா இருக்கலாம். ஒரு தடவை அந்த டேட்டாஸ்லாம் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் டேட்டா வேர்ஹவுஸ்க்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். ஸோ இந்த டேட்டா வந்து செவரல் சோர்ஸ் ஆஃப் மர்ஜிங் த டு டேட்டா வேர்ஹவுஸ். நிறைய வேஸ் இருக்குது டேட்டா வேர்ஹவுஸ்க்குள்ளே இது மர்ஜ் பண்ணுறதுக்கு லார்ஜ் டேட்டா பேஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா வேர்ஹவுஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ன்னு பார்த்தாலே அதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் இருக்கும், இன்டர்னலோட ப்ரொடெக்ஷன் டேட்டாஸ் இருக்கும், ஃப்ளோயிங் த்ரூ டேட்டா ஸ்டேஜிங், ஃப்ளோ ஆகிட்டு வர டேட்டாஸ் இன்னும் டேட்டா அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ஆகிற ஸ்டெப்பில் இருக்கலாம், இல்லை மல்டி டைமென்ஷனல் டேட்டா பேஸஸாக இருக்கலாம், ஓஎல்பி, டேட்டா மார்ட்ஸு, ரிப்போர்ட்டு, குவெரி டூல்ஸு, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இல்லை இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டேட்டா பேஸ். சென்ட்ரல் டேட்டா பேஸ்னால் டேட்டா வேர்ஹவுஸோட டேட்டா பேஸ் தான், டிபிஎம்எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்டகிரேஷனு, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து மெட்டா டேட்டா அண்ட் டூல்ஸ் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டா வேர்ஹவுஸ். நம்ம வந்து 4 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். The one is central database, the second thing is data integration, and the third thing is metadata, and the fourth is tools for accessing the data warehouse. ஸோ இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதான் the component of data warehouse. இதனோட சென்ட்ரல் டேட்டா, இதனோட மெட்டா டேட்டா, and these are the integration parts-கான இருக்கிற மற்ற tools. ஓகே, ஸோ இதுதான் என்னோட காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் டேட்டாபேஸ்னா என்ன? சென்ட்ரல் டேட்டாபேஸ்னா என்னன்னா லோக்கல் இல்லைனா கிளவுட் பேஸ்ட் ரிலேஷனல் டேட்டா பேஸில் வந்து இருக்கிறது தான் நம்ம சென்ட்ரல் டேட்டா பேஸ் சொல்லுவோம். டேட்டா வேர்ஹவுஸ்னாலே இது ஒரு டேட்டா பேஸ் தான். அதில் வந்து என்னென்ன மாதிரி டேட்டாஸ் இருக்குன்னா லோக்கலும் கிளவுட் பேஸ்ட் காமன் டேட்டா பேஸாக இருக்கும். இன் மெமரி டேட்டா பேஸ் ஆர் குயிக்லி கெயின் பை அக்செப்டன்ஸ் டியூ டு பிக் டேட்டா. இன் மெமரியாக டேட்டா பேஸில் இருக்க டேட்டாஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னா பிக் டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறது மூலயமா வந்துச்சு. ஸோ த நீட் ஃபார் ட்ரூ ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ், sharp drop in RAM prices. The central database serves the core repository of all integrated historical and transformed data. The last point பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு சொல்ல ஈஸியாக இந்த சென்ட்ரல் டேட்டாபேஸ் சர்வர்ன்றது என்னன்னா இதுதான் வந்து கோர் ரெப்பாசிட்ரி. இங்கே தான் எல்லா டேட்டாஸும் ஸ்டோர் ஆகும், இன்டெகிரேட் ஆகுறது, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே தான் சொல்கிறாங்க வந்து லோக்கல் கிளவுட் பேஸ் காமன் ரிலேஷன் டேட்டாபேஸ் அண்ட் த அதர் திங்ஸ்லாம் இங்கே சென்ட்ரல் டேட்டாபேஸில் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் பண்ணும், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மெயின்டைன் பண்ணும், கோர் ரெப்பாசிட்ரியை ஆக்ட் ஆகும், அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்கை இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் சென்ட்ரல் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா இன்டகிரேஷன். அடுத்து என்ன இருக்குது? மெட்டா டேட்டா இருக்குது, டூல்ஸ் ஃபார் டேட்டா வேர்ஹவுஸ் இருக்குது. டேட்டா இன்டகிரேஷன்னா என்ன? Several data integration methods are used to extract data from a source system and change it and align it for easy analytical consumption. ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னா நிறைய விதமான டேட்டாஸ் இருக்குது. இந்த நிறைய விதமான டேட்டாஸ் எல்லாமே 2 types ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே தான் போகும் கண்டிப்பாக. ஒன்று வந்து ETL, எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு, இன்னொன்று வந்து ELT, அதாவது எக்ஸ்ட்ராக்டு லோடு ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த 2 ப்ரொசீஜர்ஸை தான் இது ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த 2 ப்ரொசீஜர் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரெப்ளிகேஷனு, பல்க் லோட் ப்ராசஸிங்கு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு, சர்வீஸ் டேட்டா குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் என்ரிச் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 ப்ரொசீஜருமே நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக சோர்ஸாக க்ளீன் ஆயிருக்கா, ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கா, டேட்டா வேர்ஹவுஸ்க்குள்ள லோட் ஆயிருக்கா அப்படின்றது பார்க்க தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு சோர்ஸ் சிஸ்டம் கிட்டேருந்து டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி அலைன் பண்ணுவோம். என்ன மாதிரி பண்ணுவோம்னா ETL அண்ட் ELT ப்ராசஸ் மூலயமா. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் சிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் டேட்டா, cleans and enrich data, loads data into the data warehouse. ஓகே, இதுதான் இந்த டேட்டா இன்டகிரேஷனோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டானா என்ன? டேட்டா அபவுட் த டேட்டா தான் நம்ம மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். இதில் என்னன்னா எல்லா டேட்டா செட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் டேட்டா வேர்ஹவுஸில் இருக்கும். அதோட ஒரிஜின், அதோட பர்பஸ், வேல்யூ, யார் சென்ட் பண்ணா, எப்போ சென்ட் பண்ணா, எதுக்காக சென்ட் பண்ணாங்க, அதாவது அப்டேட்டட் பை, அப்டேட்டட் ஆன், கிரியேட்டட் பை, இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸுமே இருக்கிறது தான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரெக்கார்டட் டேட்டாஸ் தான்.
ஸோ டெக்னிக்கல் மெட்டாடேட்டா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேர் அண்ட் ஹவு டேட்டா ஷுட் பி ஸ்டோர்டு, அது எங்கே ஸ்டோர் ஆகணும், அதை எப்படி வாங்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்கிறது தான் நம்ம மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டாடேட்டா வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டைரக்டரிஸ்க்கு ரொம்ப ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர், ரெக்கார்ட் அட்ரஸ், டீடைல்ஸ் அபவுட் இண்டெக்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் இந்த டேட்டா டிக்ஷனரி. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணும், ஆரிஜின் அண்ட் பர்பஸ் ஆஃப் த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணும், லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும், இண்டெக்ஸ் அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸை ஸ்டோர் பண்ணும். ரெக்கார்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா, டிஸ்கிரைப் ஆரிஜின் அண்ட் பர்பஸ் ஆஃப் டேட்டா, maintain logical data structure, stores index and address details. இதெல்லாம் தான் the functions of metadata. ஓகே, அது தனித்தன்மையை ரெக்கார்ட் பண்ணிக்கும், அது எப்படி வந்துச்சு, அதுக்கு என்ன பர்பஸ்ன்றதை டிஸ்கிரைப் பண்ணும், லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும், அதோட இண்டெக்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ். என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் யூசர் இன்டெகிரேஷன். With the help of these tools, user can interact with the data. Say few example of tools are data mining tools, OLAP, query reporting tools, application development tools. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டேட்டாஸை. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டூல்ஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்ட்ராக்ஷனை சப்போர்ட் பண்ணும், டேட்டா அனலைசிஸை பெர்ஃபார்ம் பண்ணும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும், OLP and data mining operations எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த டூல் டேட்டா வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸ் சோர்ஸ் டேட்டா காம்போனன்ட். இப்போ நமக்கு வர சோர்ஸ் டேட்டாவோட காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா. ப்ரொடக்ஷன் டேட்டானா these kind of data comes from many operating system used by the company. கம்பெனி யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்டேருந்து வர்றது தான் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா. இது வந்து டேட்டா வேர்ஹவுஸு, டேட்டா செக்மெண்ட்ஸு, வேரியஸ் ஆப்ரேஷனல் மோட்ஸ் கிட்டேருந்துலாம் வரும். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் டேட்டா. இன்டர்னல் டேட்டா கிட்ட தான் நமக்கு சோர்ஸ் டேட்டா வரலாம். டேட்டா பேஸ் ரிப்போர்ட்டு, கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸு, ஒரு கம்பெனி ப்ரைவேட்டாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறது தான் இன்டர்னல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆர்ச்சிவ்டு இன்ஃபர்மேஷன். Main objective is to manage current business. Every operating system has old data that we regularly erase or store in archive files. அதாவது ஆர்ச்சிவ் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா நம்ம கரண்டாக இருக்கிற டேட்டா தான் எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் 2 years பிஃபோர் இருக்கிற டேட்டாஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்ச்சிவ் ஃபைல்ஸாக போட்டு வச்சுப்போம். ஆர்ச்சிவ் ஃபைல்ஸ் தான் என்னன்னா நெசசிட்டி வந்து இப்போதைக்கு இருக்காது, பட் ஃபியூச்சரில் நமக்கு வாய்ப்பு இருக்குது, தேவைப்படலாம் அப்படின்றத தான் நம்ம ஆர்ச்சிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னா ஃபார் த இன்ஃபர்மேஷன் தே யூஸ். மெஜாரிட்டி ஆஃப் சிஇஓலாம் என்ன பண்ணுவாங்களா, எக்ஸ்டென்சிவ்லி ரிலே ஆன் த டேட்டா ஃப்ரம் அவுட் சைட் சோர்ஸ். அவுட் சைட் சோர்ஸ் கிட்டேருந்து வர டேட்டாஸ் தான் எப்பவுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது மூலயமா தான் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பர்டிகுலர் செக்டாரில் இருக்கிறதுக்கு. இதுதான் வந்து என்னன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் டேட்டா. சோர்ஸ் டேட்டாவோட காம்போனன்ட்ஸ் என்ன? ப்ரொடெக்ஷன் டேட்டா, இன்டர்னல் டேட்டா, ஆர்ச்சிவ் டேட்டா, external data. Next, data staging components. What are the data staging components? Data staging components nalla enna data must be extracted from several operating systems la indha extract pannirpom. External source ah irukkalam, storage kaagum, data warehouse kaagum. இந்த purpose என்ன பண்ணனும்னா querying and analysis வந்து perform பண்ணும். இது வந்து modify பண்ணலாம், change பண்ணலாம், data prepare பண்ணலாம், update பண்ணலாம் ஒரு source கிட்ட இருந்து acceptable mannerல. இதில் வந்து 3 மெயின் டாஸ்க் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா லோடிங்ன்ட்டு. ஓகே, டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்னா வெரைட்டி ஆஃப் டேட்டா சோர்ஸை வந்து இது ஹேண்டில் பண்ணும். எல்லா டேட்டா சோர்ஸுமே ரெக்வயராக இருக்கும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மெத்தடாலஜிஸ்க்கு. நெக்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டேட்டா வேர்ஹவுஸ்லேருந்து வர நம்பர் ஆஃப் சோர்ஸ் எல்லாமே டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது, ஏன்னா டேட்டா நமக்கு தேவைப்படுறது மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். வெரைட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது டேட்டாஸை சேஞ்ச் பண்ண. அப்டேட் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸை வந்து க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் செவரல் சோர்ஸோட இதை மர்ஜ் பண்ணணும், டூப்ளிகேட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும், டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாம் மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணணும். டேட்டா காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும் கம்பைன் பண்ணும்போது டேட்டாஸை. அதனால் ரெலவெண்ட் மெனி சோர்ஸ் ஆஃப் டேட்டா இது எல்லாமே சிங்கிள் சோர்ஸ் ரெக்கார்டாக வச்சுருக்கோம். இப்போ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டா லோடிங். டேட்டா லோடிங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டா வேற ஸ்ட்ரக்சரில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது
ஆன்லைனுக்கு போவோம். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் இனிஷியலி லோடட் த ஸ்டோரேஜ் ஏரியா ஆஃப் த டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேவா, அது வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனுக்கு போயிட்டு அங்கேருந்து டேட்டாஸ்லாம் இனிஷியலாக லோட் ஆகிடும் ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு. நெக்ஸ்ட் இஸ் டேட்டா ஸ்டோரேஜ் ஹார்ட்வேர். இந்த டேட்டா ஸ்டோரேஜ் ஹார்ட்வேரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டாஸை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்பிளிட் ரெபாசிட்டரி இஸ் யூஸ்ட் இன் டேட்டா வேர்ஹவுசிங். இன்ஃபர்மேஷனை ஸ்பிளிட் பண்ணுற ரெபாசிட்டரி வச்சு தான் நம்ம வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ஹார்ட்வேரில் பண்ணுறோம். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் டேட்டாஸை வந்து வச்சுருக்கோம். இப்போனா கரண்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான். இந்த டேட்டா ரெபாசிட்டரிஸ்லாம் என்ன ப்ரொவைட் பண்ணோம்னா, நார்மலைஸ்டு டேட்டாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். அது எல்லாமே குயிக் ப்ராசஸிங்கில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெலிவரி காம்போனன்ட் பொறுத்த வரைக்கும், the process of subscribing of data warehouse files and having data transported to one or more destination in accordance with some scheduling algorithm வச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் காம்போனன்ட் தான் இம்பார்ட்டண்ட்டானது. இதுதான் என்ன பண்ணுன்னா எல்லா கண்ட்ரோலும் மேனேஜும் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் பண்ணும். ஸோ இந்த பார்ட் என்ன பண்ணால் டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறத வந்து டேட்டா வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுதா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னென்னா, இது வந்து எப்படி கஸ்டமர் டேட்டா சென்ட் பண்ணுறாங்க, எப்படி கொலாபரேட் பண்ணுது டேட்டா பேஸோட, பெர்மிஷன் எப்படி அது நமக்கு கிராண்ட் பண்ணுது, இது எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து ஒரு ட்ராக் வச்சுக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி சென்ட் ஆகுது ஸ்டேஜிங் சிஸ்டம்க்கு. அதுக்கப்புறம் இதோட ஆக்சுவல் டேட்டா வேர்ஹவுஸோட ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு பார்க்கறது தான் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் காம்போனன்ட். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம 3 தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் இட் வாஸ் அ லாங் கொஷின். டேட்டா வேர்ஹவுஸ் டூல் மார்க் லாஜிக் அப்படின்றது என்னென்னா, கார்ப்பரேட்டோட கேப்பபிலிட்டிஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணும், டேட்டா இன்டெகிரேஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணும், ஸ்பீடாக பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ரொம்ப டிஃபிகல்ட் சர்ச் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம டூல்ஸ் மூலயமா கேரி பண்ணுவோம். செவரல் சார்ட்ஸ் ஆஃப் டேட்டா, ரிலேஷன்ஷிப், டாக்குமெண்ட், மெட்டா டேட்டாலாம் நம்மளால் query பண்ணிக்க முடியும். நிறைய டேட்டா ரிலேஷன்ஷிப் எல்லாம் இதுதான் நம்ம வந்து மார்க் லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆரக்கிள்ன்றது என்னென்னா ஒரு டேட்டா பேஸ் செக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் செவரல் டேட்டா பேஸ் சிஸ்டம் இருக்கும், ஆன் ப்ரெமிசஸாக இருக்கலாம், இல்லைனா க்ளவுடில் இருக்கலாம். இது எல்லாமே எதுக்காகனா நம்ம எஃபெக்டிவாக நம்ம ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அமேசான் ரெட்ஷிஃப்ட். அமேசான் ரெட்ஷிஃப்ட்மே ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் டூல் தான். இது என்ன பண்ணுன்னா எல்லா ஃபார்ம் ஆஃப் டேட்டாவை ஈஸியாகவும் அஃபோர்டபுளாகவும் அனலைஸ் பண்ணி பிஐ டூல்ஸ் என்னன்னா நமக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி தரும். ஸ்டாண்டர்ட் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம query பண்ணிக்கலாம். query ஆப்டிமைசேஷனை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் பெட்டாபைட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டாஸை இது கண்டக்ட் பண்ணும். அதனால காம்ப்ளிகேஷனாக இருக்கும் சர்ச்சிங். அவ்வளோதான் கைஸ் ரெட்ஷிஃப்ட். நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வேர்ஹவுஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ். Components of data warehouse is central database, data integration, metadata, tools for accessing the data warehouse. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், டேட்டா வேர்ஹவுஸோட சோர்ஸ் டேட்டா காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் டேட்டா, இன்டர்னல் டேட்டா, ஆர்ச்சிவ்டு டேட்டா, எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் டேட்டா ஸ்டேஜிங்கில் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், லோடிங், அப்புறம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜ் ஹார்ட்வேர் பார்த்தோம். டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ் பார்த்தோம். ஸ்டோரேஜ் ஹார்ட்வேர், டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே தெரியும். சோர்ஸ் டேட்டாஸ்லாம் எக்ஸ்டர்னலாக வருது, எங்கே வருது, டேட்டா ஸ்டேஜிங்க்கு. டேட்டா ஸ்டேஜிங்கில் வந்து தான் ETL ப்ராசஸ் நடக்கும். ETL ப்ராசஸ் நடந்தவுடனே அந்த டேட்டாஸ்லாம் எங்கே லோட் பண்ணோம்னா டேட்டா வேர்ஹவுஸில் லோட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா வேர்ஹவுஸில் லோட் பண்ணும்போது அது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணோம்னா டேட்டா மார்ட்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை மல்டி டைமென்ஷனாகவும் வச்சுக்கலாம். மல்டி டைமென்ஷனாக இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் டெலிவரி, டேட்டா மைனிங், OLP, ரிப்போர்ட் queryக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் தான் நம்ம பார்த்த சாஃப்ட்வேர் காம்போனன்ட், ஸ்டோரேஜ் காம்போனன்ட். இது வந்து நம்மளோட சோர்ஸ் டேட்டா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் டேட்டா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஹார்ட்வேர், அண்ட் தென் நம்ம வந்து சென்ட்ரல் டேட்டாபேஸ், இதுதான் அது. அண்ட் தென் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது. ஓகே, திஸ் இஸ் வாட் அபவுட் த டயக்ராம். தேங்க்யூ.